+2க்கு பிறகு என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி பிப்ரவரி 6ஆம் தேதியான நேற்று செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. அது பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பேராசிரியர் தனபாலன் கலை மற்றும் மேலாண்மை கல்லூரி இணைந்து நிகழ்த்தும் உனக்குள்ளே ஒரு வெற்றியாளர் எனும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி பிப்ரவரி 6ஆம் தேதியான நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் அமைந்துள்ள பேராசிரியர் தனபாலன் கலை மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உள்ளரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தமிழக தலைமை கல்வி அதிகாரி திருமதி ஆர். திருவளர்செல்வி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் பேராசிரியர் தனபாலன் கலை மற்றும் மேலாண்மை கல்லூரியின் செயலாளர் திருமதி அமிர்தவர்ஷினி புகழேந்தி, சென்னை பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் டாக்டர் எஸ். ஏழுமலை, தொழில் வழிகாட்டுதல் நிபுணர் திரு அஸ்வின், VHS தொற்றுநோய் மருத்துவ மையத்தின் ஆபரேஷன் ஹெட் டாக்டர் பூங்குழலி செல்வமுத்து, பிரீமியர் அகாடமி நிறுவனர் CAK சண்முகநாதன் என பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த வழிகாட்டுதல்களை வழங்கினர். நமது தமிழக அரசின் சார்பாக மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்ற நிகழ்வு தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அது இந்த ஆண்டு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் ப்ரொஃபஸர் தனபாலன் காலேஜில் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 1000 மாணவர்களுக்கு இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து கூட்டிகிட்டு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்வு நடந்துட்டுருக்கு. இதுக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் கூப்பிட்ருக்கோம். லா காலேஜஸ்லேருந்து நமக்கு மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா துறையிலிருந்தும் எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குறாங்க. மாணவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் அவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த அரங்கை விட்டு அவங்க கிளம்பும்போது அவங்களுக்கு அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, எந்த ஆப்ஷன் எடுத்தால் நம்ம கரியரில் நல்லா சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண முடியுன்ற ஒரு தெளிவோடு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய மாணவர்கள் அடிப்படையிலே பெரும்பாலான மாணவர்கள் பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் இல்லை ஆடிட்டர்களில் பிகாம் படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதையும் தவிர்த்து அடிப்படை அறிவியலை படித்தால் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நாட்டிலே இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது என்பதை பற்றி எடுத்துரைத்தேன். வல்லுநர்களுடைய வழிகாட்டியை பயன்படுத்தி மாணவர்கள் சுயமாக சிந்தித்து தன்னுடைய திறமைகளை அலசி ஆராய்ந்து அவர்கள் தங்களுடைய மேல் படிப்பையோ அவர்களுடைய வேலைவாய்ப்பையோ தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு மாறாக பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தையோ ஆசிரியர்கள் தங்களுடைய விருப்பத்தையோ உற்றார் உறவினர்கள் தங்களுடைய விருப்பத்தையோ மாணவர்கள் மீது கண்டிப்பாக திணிக்கக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்மளுடைய தமிழக மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நல்ல கல்லூரியை எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணால் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தா நல்ல வாழ்க்கை இருக்குதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. சுற்றி இருப்பவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஜென்ரலாக மாணவர்கள் ஆளாகக்கூடாது. பக்கத்து வீட்டில் படித்து விஸ்காம் படித்தவன் ஜெயிச்சவன் இருப்பான், அதே விஸ்காமை படித்து சும்மா சுற்றுறவன் நிறைய பேர் இருப்பான். என்ஜினியரிங் படித்து ஜெயிச்சவன் இருப்பான், என்ஜினியரிங் படித்து தோற்று போனவன் இருப்பான். ஈவன் MBBS படித்து கூட நல்லா சம்பாதிக்க முடியாத ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் யார், நீங்கள் எப்படி படிக்கணும், அந்த வாய்ப்புகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து நல்ல கல்லூரியில் போய் சேர்ந்து நல்லா படிச்சிங்கன்னா எல்லா துறைகளிலும் வாய்ப்பு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் +2 முடித்த பிறகு தான் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு சில நேரம் ராங்கான சாய்ஸை சூஸ் பண்ணிடுறதால பின்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து தான் அதை மாற்றணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஃபுல்லாக இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கும்போது அவங்களோட கெரியர் சாய்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கெரியர் கைடன்ஸாக அமையும். ஆல் த பெஸ்ட் டு +2 ஸ்டூடெண்ட்ஸ். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம் என்பதால் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டனர். இன்றைக்கி தனபாலன் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. உங்களில் ஒரு வெற்றியாளர் என்ற ஒரு உயர்கல்வி வழிகாட்டி பற்றி நான் 10th முடிச்சுட்டு வரும்போது எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 11th and 12th முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே காலேஜ் ப்ரொஃபஸர் தனபாலன் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல CEO மேடம்லாம் பேசி எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. இப்போ நான் எந்த குரூப்புமே எடுக்கும் தெரியாமல் இருக்கும்போது இப்போ இங்கே ஓகே, இந்த மாதிரிலாம் டிகிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் கோர்ஸ் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் ஒரு டிகிரி எடுக்கலான்ற ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு. நாங்கள் இன்றைக்கி ப்ரொஃபஸர் தனபாலன் காலேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு
உனக்குள் ஒரு வெற்றியாளர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. எங்களுக்குள்ள நிறைய குழப்பம் இருந்துச்சு, என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷனால் எங்களோட குழப்பம்லாம் போய் இப்போ நாங்கள் வந்து நல்ல தெளிவான முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த செங்கல்பட்டு முதன்மை கல்வி அலுவலர்கள் அம்மா அவர்களுக்கும், இங்கே கூட்டிகிட்டு வந்த எங்களோட டீச்சர்ஸ்க்கும், அப்புறமா இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த கல்லூரிக்கும் நாங்கள் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.